தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். சங்கீதம் 44:21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அந்தரங்க பாவத்தை அறிகிற கர்த்தர். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். சங்கீதம் 90:8. அந்தரங்க காரியத்தை அறிகிற கர்த்தர். பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். 3. அந்தரங்க வேண்டுதல்களை அறிகிற கர்த்தர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல்கள் செய்தார்கள். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. ஏசாயா 26:16, தானியேல் 9:23. அந்தரங்க தர்மத்தை அறிகிற கர்த்தர். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். மத்தேயு 6:3-5. அந்தரங்க ஜபத்தை அறிகிற கர்த்தர். நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். மத்தேயு 6:6. 6. அந்தரங்க உபவாசத்தை அறிகிற கர்த்தர். நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உபவாசம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, மத்தேயு 6:17 அவ்வாறு சொல்லுகிறது. நீ உபவாசிக்கும் பொழுது என்று அழகாக சொல்லப்படுகிறது. உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். 6:16-17 இந்த வசனங்கள் அவ்வாறு சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அந்தரங்க விருப்பங்கள். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்கள், உன் அந்தரங்க வேண்டுதல்களை எல்லாம் அவர் உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். நிச்சயம் இந்த குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, சபை வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.